ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம அட்டகாசமாக மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். கூடவே நம்ம 1 ஸ்பூன் உப்பு, ஆஃப் லெமன் ஆட் பண்ணி ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா நீங்கள் பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஃபியாக பால் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 6 முந்திரி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்துடலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம தக்காளி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுடைய அட்டகாசமான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.